அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தங்களை வணக்கங்க. என்னோட கிளைண்ட் எல்லாருமே ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி அது ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் தாம்பரம் ஈஸ்ட் லொக்கேஷனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். மொத்தமே மூணு வீடு தாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளோரே நம்மளோட ஃப்ளோர் தான், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில், அதுவும் நம்ம அன்னையரூர் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி உங்களுக்காக தேடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே உங்களோட வீடை கிராப் மேப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எலிவேஷனை பாருங்கள். எலிவேஷன் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு யூனிட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியாவுமே வருங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ரோடு ஹைட்லேருந்து எவ்வளோ தூரம் ஏற்றி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருந்தாலே மழைக்கு கூட பொறுக்க மாட்டேங்குங்க. மழையே வந்துருச்சு. ஆனாலும் உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை நான் கண்டிப்பாக உங்களுக்காக காட்டுவேன். ஸோ மெயின் கேட்டை பாருங்கள். நல்ல ஒரு கிரில்லில் நல்ல பெரிய லென்த்து கேட்டாவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்கிங்குள்ளே வந்துடலாம். பார்க்கிங்க்கு பாருங்கள், பார்க்கிங் டைலே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம காரோட வீல் கூட ஸ்கிப் ஆகாது, அந்த மாதிரி ஒரு டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்குமே நல்லா இருக்குங்க. கார் பார்க்கிங் அப்படியே சிசிடிவி பாருங்கள். இங்கே ஒரு சிசிடிவி கேமரா, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா. செக்யூரிட்டிக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒரு தரமான அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ நம்ம மூணு பேருக்கு கார் பார்க்கிங் பாருங்கள். அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மூணு கார் நிப்பாட்டுறதுக்காக நீங்கள் 3 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா எங்கே வேணால் கார் விட்டுக்கலாம், எப்படி வேணால் கார் விட்டுக்கலாங்க. ஸோ நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சேஃப்டிக்கு கிரில்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சேஃப்டிக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் செக்யூரிட்டி வைக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. அந்தளவுக்கு சேஃப்டி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஈபி மொத்தமே 4 ஈபி தான் இருக்குது. அதில் 3 யூனிட்டுக்கான ஈபி ஒன்று வந்து காமன் ஈபியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் என்னன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம சிசிடிவி வெளியே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ரெக்கார்டிங்கான ஸ்பேஸு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸுமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கைப்பிடி பாருங்கள், எஸ்எஸ்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு துருவே பிடிக்காதுங்க. ஸோ நான் ஸ்டெப்ஸ் ஏறி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டெப்ஸுமே சின்ன ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காலுமே வலிக்காது. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான். நம்மளுக்கு லிஃப்ட்டு எனி டைம் ஒர்க்கிங் இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஜிம்முக்கு போகாமல் இதில் ஸ்டெப்ஸில் போகணும், உடம்பு குறைக்க நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. கால் வலிக்காமல் உடம்பு குறைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு யூனிட் சொன்னேன். எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் யூனிட் தான், ஒரே மாதிரியே தான் பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட்டை போய் பார்த்துலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு யூனிட் வாங்க. அப்படியே நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். லிஃப்ட்டில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. வெளியவே பார்த்தீங்கன்னா காலிங் பெல்லுக்கான சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேஃப்டி கிரில் கேட்டை திறந்துடலாம். சேஃப்டி கிரில் கேட்டை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் டோரு தீக்கூட்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோவிலே தெரியும். ஸோ நம்ம உள்ளே போனே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து உள்ள ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நான் அது ஒன்று காட்டும் போது உங்களுக்கே கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ அப்படியே ஹால் பாருங்கள். ஹாலை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே லாஸ்ட்டில் நிற்கிறேன். ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 2 பெட்ரூம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனுமே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். ஸோ எல்லா பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட் ஒர்க்கில் தான் டோருமே கொடுத்துருக்காங்க. டோருமே நல்ல குவாலிட்டியான டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்துடுங்க. இது உங்கள் சில்ட்ரன்ஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோவுமே நல்ல பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெண்டிலேஷனுக்குமே பிரச்சனை இருக்காது. ஸோ அப்படியே இந்த சைடில் பாருங்கள். நம்மளுக்கு வுட் ஒர்க்கில் இல்லைனாலும் பிவிசியில் நம்மளுக்கு செல்ஃபன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த டிசைன் பார்க்கும்போது தெரியும், சூப்பரான டிசைன் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் தான் மாஸ்டர் பெட்ரூமே இருக்குது. ஸோ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம். சேம் அதே டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸ் பெட்ரூம். நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் தாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் ஸ்லாப் நம்மளுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த டோரை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அப்படியே வீடியோவில் பாருங்கள். சேம் 3 ஒன்றா பார்க்கும்போது ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தலாம். அட்டாச் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அடி வரைக்கும் வால் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டைல் பார்த்தீங்கன்னா 4/2 கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா பிராண்டடான பேரியர் ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு போட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிச்சன் பார்த்தலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்மளுக்கு அக்னி மூலை வரும். அக்னி மூலையில் கிச்சனும், குபேர மூலையில் ஒரு பெட்ரூமே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கிச்சன் பார்த்தலாம். கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கிச்சன் பார்த்தலாம். கிச்சன் ஸ்டேஜ் பாருங்கள். கிச்சன் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு வாஷ் பேசனுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்மளுக்கு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு செல்ஃபு கீழே இது ரெண்டுமே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கிச்சன் சூப்பராக இருக்கும். என்னோட பர்சனல் ஐடியா பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் வுட் ஒர்க் பண்ணி ஸோ கவர் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து பிராண்டட் லுக்கில் வந்துருங்க. ஸோ நம்மளுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுக்கு இங்கே சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பெட்ரூமுக்கு போட்டிருந்த டோர் தான் நம்மளுக்கு இங்கே சர்வீஸ் ஏரியாவுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லென்த்தான ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு பெரிய வாஷிங் மிஷினே நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஒரு லென்த்தான சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சர்வீஸ் ஏரியாவிலேருந்து பார்க்கவே தெரியும். ஸோ வியூ பாருங்கள். சுற்றியுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்மே இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அதுவும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக தேடி தம்பி கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் சைட் விசிலையுமே புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 3rd பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வாஷ் பேசனுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டைலு 4x2 கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் சூப்பராகவே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 3rd பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். 3rd பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் அதே டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு காம்பேக்டான இதுங்க. 3 பெட்ரூம்க்கே பார்த்தீங்கன்னா சேம் இதே சைஸில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு செல்ஃபன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே PVCயில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா செல்ஃபன்ஸ்லாமே சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா UPVCயில் நம்மளுக்கு விண்டோ போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு கிரில் போட்டு கொடுத்து வுட்லேயுமே நம்மளுக்கு விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், சேஃப்டிக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பஞ்சமே கிடையாது. இப்போ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப்பை பொறுத்த வரைக்கும் 1165 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd 3 ஃப்ளோர்லையுமே சேம் பில்டப், சேம் யூடிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 465 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல யூடிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 83 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ளஸ் அடிஷனல் காஸ்ட்டு எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. ஆல் இன்க்ளூஸோடு சேர்த்து தான் 83 lakhs நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டைரக்ட் பில்டர் கான்ட்ராக்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளோருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் டைரக்ட் பில்டர் கான்ட்ராக்டோட எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷனில், அதுவும் நம்ம அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல் இன்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம கார் பார்க்கிங், EB, GST இது எல்லாமே சேர்த்து 83 lakhsக்கு நம்ம ஓனர் கோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ நீங்களுமே நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தம்பி சொன்ன எல்லாமே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தாம்பரம் ஈஸ்ட் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட்டை புக் பண்ணிக்கோங்க. சைட் டைமே நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்.